Decode the World Unfiltered. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்குது. அதை பற்றி தான் டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஆப்கானிஸ்தான் தாக்குதலில் 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியானதாகவும், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் 200 தாலிபான்கள் உயிரிழந்ததாகவும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த மோதல்களோட எதிரொலியாக டோர்காம் அதே போல் சாமன் இந்த முக்கியமான எல்லை பகுதியில் இருக்கலாம், இந்த பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. இந்த போரை நிறுத்தவும் தான் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கடையில் சொல்கிறாரு. இஸ்ரேல் பயணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னும், தான் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவரே சொல்லியிருக்கிறார். யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். இது தான் நிறுத்தப் போகக்கூடிய 8வது போர் அப்படின்னும் ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நட்பு நாடுகள் தானே அப்படின்னு உங்களில் சிலருக்கு தோணலாம். அது ஒரு பொதுவான கருத்தும் கூட. ஆனால் ஆப்கானிஸ்தானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் ஆட்சி செய்வதை விட தாலிபான்களை தான் அதிகம் ஆதரித்தது பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி அமைக்க பாகிஸ்தான் நீண்ட காலமாகவே மறைமுக ஆதரவையும் உதவியையும் வழங்கியது அப்படிங்கிறது உலக அளவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. பாகிஸ்தானில் தாலிபான்களுடனான உறவு 30 ஆண்டுகளுக்கும் மேலானது. 1990ஆம் ஆண்டுகளில் தாலிபான்கள் உருவானதிலிருந்தே பாகிஸ்தானில் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா, இங்கே நமக்கு எப்படி ரா இருக்கோ அதே போல் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஐஎஸ்ஐ அவர்களுக்கு ஆதரவு, பயிற்சி, நிதி இதெல்லாமே தாலிபான்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்காங்க. 1996 தாலிபான் முதல்ல ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய போது சவுதி அரேபியா அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து தாலிபான் ஆட்சியை முந்திக்கொண்டு அங்கீகரித்தது பாகிஸ்தான். அவங்க 2 பேருக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டாங்க. 2001ஆம் ஆண்டு அமெரிக்க படையெடுப்புக்கு பிறகு தாலிபான் வீழ்ந்தபோது அவர்களுடைய தலைவர்கள் மற்றும் முக்கிய உறுப்பினர்கள் பலர் பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதிகளில் தான் தஞ்சம் அடைஞ்சாங்க. தாலிபான் மீண்டும் ஆயுத போராட்டத்தை தொடர இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். தாலிபான் தலைவர்கள் பலர் பாகிஸ்தானில் வசித்து வந்ததுனால உலகின் வேறு எந்த நாட்டையும் விட தாலிபான் மீது பாகிஸ்தானுக்கே அதிக செல்வாக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. பாகிஸ்தானை தங்கள் 2வது வீடு அப்படின்னு குறிப்பிட்டு வந்தாங்க தாலிபான்கள். 2021 அமெரிக்கா வெளியேறிய போது காபூலை கைப்பற்றிய தாலிபான்கள் ஆட்சி அமைக்க திணறாங்க. பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தலைவர் ஃபயஸ் ஹமீத் அவர் தான் காபூலுக்கு சென்று தாலிபான் தலைவர்களோட நேரடியாக பேசுகிறாரு. இதுதான் தாலிபான் ஆட்சி அமைப்பதில் இருந்த குழப்பங்களை நீக்க உதவியதாக பரவலான கருத்தும் கூட உண்டு. ஆனால் இந்த உறவு முன்பு போல் இப்போ இல்லை அப்படிங்கிறதும் இப்போ இருக்கக்கூடிய சூழலாக பார்க்குறோம். இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு காஷ்மீர் எப்படி ஒரு மைய பிரச்சனையோ அதுபோல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலுக்கு டுரான் கோட் அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான மைய பிரச்சனையாக இருக்கிறது. 1893ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலராக சர் மோர்டிர் டுரான் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அப்போதைய ஆப்கானிஸ்தான் அமீர் அப்துல் ரஹ்மான் கான் அப்படிங்கிறவருக்கு இடையில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரையப்பட்டது தான் இந்த டுரான் கோட். ஆப்கானிஸ்தான் இந்த 2640 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை அங்கீகரிக்கவே இல்லை. ஆங்கிலேயர்கள் தங்கள் மீது திணிக்கப்பட்ட மற்றும் பஷ்டூன் இன மக்களை பிளவுபடுத்திய ஒரு கற்பனை கோடு இது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. 1947 பாகிஸ்தான் உருவான போது பிரிட்டிஷ் இந்தியாவிடமிருந்து இந்த எல்லையை பெற்றது. அதனால் இதுவே சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தங்கள் நாட்டின் மேற்கு எல்லை அப்படின்னு பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. 2017ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் இந்த எல்லையில் முள்வேலி அமைக்க தொடங்குறாங்க. இது சாதாரண முன்வெளி இல்லை, இரட்டை சங்கிலி வேலி, அதாவது டபுள் ஃபென்ஸ் சிஸ்டம். இது 2 சங்கிலி இணைப்பு கம்பிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த 2 வேலிகளுக்கு இடையில் சுமார் 2 மீட்டர் இடைவெளி இருக்கும். இடைப்பட்ட இந்த வெற்றிடத்தில் சுருள்முள் கம்பிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய முள்வேலி அப்படிங்கிறது 3.6 மீட்டர் உயரம் கொண்டது. ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மீட்டர் உயரத்திலையும் முள்வேலி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த எல்லை நெடுகளும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பார்டர் ஃபோர்ட்ஸ் கட்டப்பட்டிருக்கின்றன. வேலி அமைக்கப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு திறனை அதிகரிக்க அகச்சிவப்பு கருவிகளும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. வேலி பணி முடிஞ்ச பிறகு எல்லை தாண்டி செல்வதற்கு 16 அதிகாரப்பூர்வ நுழைவு புள்ளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். தற்போது இந்த பணிகள் 98% நிறைவேறி இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 2% பணியால் தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட 2% இருக்கு இல்லையா, இது கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இருக்குது. பலுசிஸ்தானுடைய தெற்கு எல்லையின் தொலைதூர பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்குது. முள்வேலி அமைப்பதன் மூலமாக பாகிஸ்தான் தங்கள் நாட்டு எல்லையை ஒருதலை பட்சமாக நிரந்தரப்படுத்த முயல்வதாக ஆப்கானிஸ்தான் கருதுது, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. இந்த டுரான் கோட் இயற்கையாகவே பஷ்டூன்
பழங்குடியின மக்களுடைய பூர்வீக இடத்தை ரெண்டாக பிரிக்கக்கூடியதாக இருக்குது. முள்வேலி பஷ்டூன் சமூகங்களிடையே இருந்த சமூக கலாச்சார மற்றும் குடும்ப உறவுகளை துண்டிக்கிறது. தினசரி வேலைக்கு செல்வது, சந்தைக்கு போகிறது, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ அவசர நிலைகளுக்காக எல்லையை கடந்து செல்வது அப்படின்னு பல விஷயங்களால் பாதிக்கப்படுகின்றன. இதனால தான் தாலிபான் அரசு முள்வேலியை கடுமையாக எதிர்க்குது. தற்போது நடக்கக்கூடிய மோதல்களுக்கு மிக முக்கியமான காரணம் டிடிபி, தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு தான் இதுக்கு காரணமாக இருக்குது. இந்த டிடிபி அப்படிங்கிறது பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு தீவிரவாத அமைப்பு. ஆனால் இதனுடைய உறுப்பினர்களும் ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்களும் ஒரே பஷ்டூன் இனம், அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய ஷரிய சட்டம் அடிப்படையிலான ஒரே சித்தாந்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய தாலிபான் அரசாங்கம் தங்கள் நாட்டிற்குள் ஊடுருவி பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்கும் டிடிபி தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து பயிற்சி அளிப்பதாக குற்றம் சாட்டுகிறது. ஆப்கானிஸ்தானை ஆளக்கூடிய தாலிபான்கள் இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்க. டிடிபி பிரச்சனை பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னும், தங்கள் மண்ணை வேறு எந்த நாட்டிற்கும் எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிடிபியோடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா, ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய டிடிபி முகாம்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல் மூலமாக தாக்குதல் நடத்துது. இது எல்லை தாண்டிய தாக்குதல் அப்படின்னும், தங்கள் நாட்டின் இறையாண்மை மீறல் அப்படின்னும் ஆப்கானிஸ்தான் பதிலுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளை தாக்கி வர்றாங்க. இந்த இரு முக்கிய காரணங்களை தவிர இரண்டு நாடுகளுடைய உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் சில அரசியல் மற்றும் பிராந்திய காரணிகளும் கூட இருக்கின்றன. அது என்னன்னு பார்த்தலாம். ஆப்கானிஸ்தானில் தங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை ஆதரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் 2021 தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்ச பிறகு அவர்கள் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலான டிடிபிக்கு அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தது. தீவிரவாத அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு அழுத்தத்தின் காரணமாகவும் பாகிஸ்தான் ஆப்கானிய அகதிகளை கட்டாயமாக வெளியேற்றி வருது. இந்த நடவடிக்கை இரண்டு நாடுகளுடைய உறவுகளை மேலும் மோசமாக்கக்கூடியதாக மாறி இருக்குது. அதேபோல் அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானோட இந்தியா நெருக்கம் காட்டுவதை எரியும் எண்ணெய் ஊற்றுவதாக பார்க்குது பாகிஸ்தான். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ரீதியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் செயல்படக்கூடிய ஒரு நிலை பார்க்குறோம். இந்தியா காபூலில் முழு அளவிலான தூதரகமாக மீண்டும் திறக்கவும் மேம்படுத்தவும் முடிவு செய்திருக்கிறது. இது தாலிபான் அரசாங்கத்திற்கு இந்தியா அளிக்கக்கூடிய பெரும் அங்கீகாரமாக பார்க்கப்படுது. தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி சமீபத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படிங்கிறது 2021க்கு பிந்தைய மிக முக்கியமான ராஜதந்திர நிகழ்வாக பார்க்கப்படுது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முத்தாக்கியுடனான சந்திப்பில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் பயங்கரவாத அமைப்புகள் குறித்து வெளிப்படையாக பேசினார். இது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு பொதுவான அச்சுறுத்தல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான பொதுவான நிலைப்பாட்டை உருவாக்கினார் ஜெய்சங்கர். தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்தியா தொடர்ந்து மனிதநேய உதவிகளை, வளர்ச்சி திட்டங்களையும் ஆப்கானிஸ்தானில் செயல்படுத்திட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட இந்திய திட்டங்கள் ஆப்கானிஸ்தானில் 34 மாகாணங்களிலும் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தானை ஒரு அண்டை நாடு, அதாவது கண்டிஜியஸ் நெய்பர் அப்படின்னு குறிப்பிடுது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக மட்டுமே இந்தியா ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஆப்கானிஸ்தானுடைய மிகப்பெரிய வர்த்தக நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. உலர்பழங்கள், பருப்புகள், மசாலா பொருட்கள் அப்படின்னு பல விஷயத்தை இந்தியா இறக்குமதி செய்து, மருந்துகள், துணி வகைகள், இயந்திரங்கள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்கிறோம். இரும்புத்தாது, லித்தியம், இயற்கை எரிவாயு போன்ற ஆப்கானிஸ்தானுடைய வளங்களில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்கள் திட்டமிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதும் இதில் கவனிக்க வேண்டியது. ஆப்கானிஸ்தானில் மறுசீரமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்தியா பெருமளவில் உதவிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியாவுக்கான இந்தியாவினுடைய நுழைவாயிலாக பார்க்கப்படுது. ஈரானில் இருக்கக்கூடிய சபாஹர் துறைமுகம், இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லராம் சராஞ்ச் நெடுஞ்சாலை போன்ற திட்டங்கள் மூலமாக இந்தியா மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தக மற்றும் அரசியல் ரீதியாக இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பிராந்திய சக்தியாக தன்னுடைய நிலையை வலுப்படுத்தவும், ஆப்கானிஸ்தான் விவகாரங்களில் பாகிஸ்தான், சீன நாடுகள் செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் நெருங்கிய உறவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு உதவக்கூடியதாக மாறி இருக்கிறது. இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள். இதில் தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கு, விரிசல் ஏற்பட்டிருக்கு. உறவுகளில் பழையபடி அவங்கள்ட்ட இணக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் தான் இந்த மோதலும் உண்டாகி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.